இப்படி நடக்கும் போதெல்லாம் யோசித்தேன். ஜனவரி மாதத்தை யோசித்து பார்த்தேன், பிப்ரவரி மாதம் டைரி எடுத்து பார்த்தேன், என்னுடைய ஷெட்யூல் எல்லாம் எடுத்து பார்த்தேன், எல்லாத்தையும் எடுத்து பார்த்து கூகுளில் போய் உள்ளே போய் பார்த்தேன், எங்கெங்க நான் போனேன் அப்படிலாம் உட்காந்து பார்த்தேன். யார் எடுத்து பார்த்தீங்களோ தெரியல, எல்லாம் கடாயும் டப்பாவையும் இதையும் பார்த்து கிடந்துருக்கு. எதை பார்த்தீங்க? வருஷம் முடியுது, இந்த சண்டே நீ வருமா? வீட்டில் சண்டே தான் வருது. சண்டே எங்கே வருது சிலருக்கு? கரெக்டாக சண்டே தான், சண்டேயே வருது சிலருக்கு. அன்றைக்கி தான் லேட்டு சர்ச்சுக்கு சில நேரங்களில். கிளம்பும் போது பெட்ரோல் இருக்காது, கிளம்பும் போது பால் இருக்காது, காப்பி அந்த நேரம் மட்டும் தெரிஞ்சு போயிடும். நல்ல பால் கரெக்டாக சண்டை போட்டு சண்டே சர்வீஸே போயிடுது. கைவைத்தி வல்லமை எடுக்க பார்க்கலாம். ஆண்டவரை கேளுங்க, வல்லமை கேளுங்க, சொல்லுங்க எல்லாம் கைவைத்திய. நான் வல்லமை அற்றவன் ஆண்டவரே, என்கிட்ட ஒரு பலனும் கிடையாது, பணம் இருந்து பலன் கிடையாது, படித்தவனும் பலன் வந்துடாது, நீர் வல்லமை உள்ளவர். நல்ல சொல்லுங்க, வாய்த்தது வல்லமை. வல்லமையினால் அதிசயங்களை செய்கிறார். The Lord does marvelous things by his power. I want to stress it again and again. தேவன் எதையும் வல்லமையினால் செய்து முடிப்பார். நம்மளால நல்ல கை தட்டுங்க அவருக்கு. வல்லமையால் எதையும் செய்வார், எதையும் சாதிப்பார். By his power. வானங்களை உண்டாக்கினார், எல்லாத்தையும் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். எதையும் அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். வருகிற வருஷத்துல வல்லமையான காரியங்களை செய்வாரா? ஹalleluya. கை வைத்து எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் பலனற்றவன் ஆண்டவரே, பலனற்றவன் நானே, பலனை தாரும் தே. கை வைத்து மட்டும் கை வைத்து போடுங்க. உம்மையன்றி வழியேது எந்த பலனும் போற்றும் நீரே. உம்மையன்றி வழியேது பலனும் போற்றும் நீரே. மணி சொல்ல பலனற்றவன், பலனற்றவன் நான் உனக்கு இருக்கிற திறமையை நம்பிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். திறமையெல்லாம் உடைச்சு போட்டுருப்பார். உனக்கு 4 பேரை தெரியும், 4 காசு இருக்குது, உன்னால ஏதாவது செய்ய முடியும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, the Lord sympathizes for you this morning. ஆண்டவருடைய பலனை நம்பாம, ஜெபத்தில் உள்ள வல்லமை நம்பாம, ஆலயத்துல வந்து ஆராதிக்கிற வல்லமை நம்பாம, வசனத்தில் இருக்கிற வல்லமை நம்பாம, யாரோ ஒரு மனிதனையோ எதையோ நீ சார்ந்திருக்க வாழ்கிற உன்னை வல்லமையை வெளிப்படுத்த சில காரியங்களை செய்யாம விட மாட்டார் ஆண்டவர். நீங்க சொல்ற ஆண்டவர் விரும்புகிறது அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளணும். உலகத்தில் உள்ள எல்லாருமே அவங்கவுங்க வல்லமையை அறிந்து கொள்ளும்படி சிலதை செய்வாங்க. ஆண்டவர் அதை விட மேலான வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் நான் பலனற்றவன் என்று எல்லாம் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போவோம். கை வைத்து, ஆண்டவரே, I am unworthy, I am weak, I cannot do, but you are powerful. நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹalleluya. ஆராதனை என்ன பாஸ்டராலையா? இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம ஜபத்தை கேட்டு ஆட்களை கொண்டு வர ஆராதனை எல்லாரும் உட்கார்ந்து பாடிட்டு இருக்கோம். பாஸ்டர் ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து காபி கொடுத்து பிஸ்கட் கொடுத்து கூப்பிட்டா கூப்பிட்டு வந்தாரு. உங்க வீட்டுக்காருக்கா வந்தானா? பிஸ்கட் உங்களை கூப்பிட்டா இல்ல, வல்லமை பார்த்து வந்திருக்கீங்க. கைதட்டுங்க, வல்லமை பார்த்து வந்தாங்க.
come with the power of God. The power of God has brought you. எந்த ஆலயத்துக்கு தேவனை தேடுவதற்கு எதற்காகவும் போகாத, கர்த்தருடைய வல்லமை தேடி ஓடு. அங்கே தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். ஏதோ ஒன்று தராங்க அப்படின்றதுக்கு நீ போனீங்கன்னா தரது நின்று பிரச்சனை எல்லாமே போயிடும். ஆனா வல்லமை ஒரு நாள் நிற்காது. God's power will never be exhausted. God's power will never dry. His power prolongs. It is eternal. அவர் சொல்றார், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானது. லாசருவின் கல்லறையில கவனிங்க, லாசரு கல்லறையில இயேசு எப்படி என்ன சொல்லி கொடுத்தாரு? அது தெரிஞ்சா ஏன் பாஸ்டர் நாங்க இப்படி வாதிக்கணும்? சொல்லுங்க, என்ன சொல்லி கொடுத்தாரு? ஏன் பேர் சொல்லி கொடுத்தாரு? அந்த கல்லறை தோட்டத்தில் எவ்வளவு பேர் செத்துருப்போம்? ஏகப்பட்ட பேர் பொதிச்சிருப்பானா இல்லையா? பல வருஷம் பொதிச்சிருப்பான். பேர் சொல்லாம வெளியே வேணா அவ்வளவு பேரும் அந்த வல்லமை இருக்க ஆண்டவருக்கு புரிஞ்ச கைத்திட்டு அந்த ஆண்டவர் வெளியே வா அப்படின்னு சொல்லியிருந்தா 100 வருஷத்துக்கு செத்தவே, இந்த நாள் செத்தவே அவ்வளவு பேர் வந்தாலும் ஊர் கொள்ளாது, எல்லாம் ஓடி இருப்பான் பயந்து போய் அட பாவம். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? சொல்லுங்க அவனுக்கு, இயேசு என்ன சொன்னாரு? அதைத்தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். இன்னும் நான் அவருடைய வல்லமை சொல்லணுமா? அடுத்த பாயிண்ட் போட்டுமா? எத்தனை பேர் வல்லமை உணர்ந்தீங்க? வல்லமை உள்ளவர் அதிசயமான காரியங்களை செய்கிறார். நீங்க இருக்கிற தெருவில் கூட உங்களுக்கு மட்டும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆனா கரெக்டா உங்க பேரை சொல்லி உங்களை பார்த்து செய்யணும், அந்த ஊர் பேரை நடந்துடும், அற்புதம் நடந்துட்டே இருக்கும். ஆண்டவர் அவரை தேடுகிறவர்கள் மேல் எப்படி இருக்கிறார்? கவனமாக இருக்கிறார். அடுத்தது கிருபையாக அதிசயங்களை செய்கிறார். சங்கீதம் 17:7 கடைசி வரி வாசிங்க. அதிசய கிருபை, வல்லமையாக அதிசயமான காரியங்களை செய்கிறார், கிருபையாக சில அதிசயங்களை செய்கிறார். By graciously he does marvelous things. 17:7 உம்முடைய அதிசயமான கிருபையை உம்முடைய அதிசயமான கிருபையினாலே பாருங்க, விரோதிகளிலிருந்து நம்மளை என்ன செய்யறாரா? பாதுகாக்கிறார். என்ன கவனிங்க, எதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறாரா? விரோதியே எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு அறிவை கொடுப்பாங்க. ஐ ஹவ் நோ விரோதி. நம்மளே நமக்கு தெரியுமா? உங்களுக்கு லட்டு சாப்பிடாத அப்படின்னு சொன்னா அப்பதான் நம்ம வாய் என்ன சொல்லுது? அப்படி சாப்பிட்டுத்தான் ஆவேன் அப்படின்னு சொல்லுதுல்ல. பிள்ளைகளுக்கு அப்படிதான் சொல்றாங்க. சளி பிடிச்சிருக்கோம், பிரிட்ஜில் இருக்கிறத எடுத்து என்ன செய்வாங்க? கொடுத்து மூக்கு 2 ஒழுகி எல்லாம் ஒழுகுற வரை கொடுப்பாங்க. இதான் நம்ம லைஃப் ஸ்டைல். சரி, போட்டோம். அப்போ விரோதி, நாமளே விரோதி, நம்ம சரீரமே விரோதி. ஏகப்பட்ட விரோதிகள் நமக்கு இருக்காங்க. நேற்று ஜபத்துல சொன்னேன், விசிபிள் எனிமி, இன்விசிபிள் எனிமி, டைரக்ட் எனிமி, இன்டைரக்ட் எனிமி, அப்வர்ட் எனிமி, டவுன்வர்ட் எனிமி, இப்படி பல எனிமிஸ் இருக்காங்க நம்ம லைஃப்ல. நீ வேணும்னு நினைச்சாலும் வேண்டாம்னு நினைச்சாலும் எனிமி இல்லாம இருக்கவே மாட்டாங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்ணிக்கணும், என்ன பார்த்து எத்தனை பேர் கருங்கிட்டுமான்னு தெரியாது. அதை நினைச்சுதான் நான் தைரியமா பேசிட்டு இருக்கேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற பார்த்தா எத்தனை பேர் உங்களை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. எனிமி எல்லாம் இருப்பாங்க. நீ வெளியே போகும்போது, நடக்கும்போது, ஆபீஸ்ல எல்லாம் கை வைத்து எனக்கு சத்துருக்கள் உண்டு, ஒத்துக்கிறவங்க கையில் வைத்து சொல்லுங்க எனக்கு என்ன உண்டு. கையை சுற்றி சங்கீதக்கார மாதிரி சொல்லுங்க, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஆனா ஒரு சத்துரு உங்களை கண்டுபிடிக்காம உங்களை வச்சிருக்காரு பார்த்தீங்களா? கை தெரிகிற அதிசயமா கைதெழுதா? No enemy could identify you. எந்த எனிமியும் உன்னை கண்டுபிடிக்காம யார் பாதுகாக்கிறா? அந்த வழியா தான் போயிருப்பீங்க. உங்க எனிமி இருந்திருப்பான், இவன் அந்த ரோட்ல தான் வருவான்றதும் கண்டு தெரியாம போயிருக்கும். கர்த்தர் பாதுகாத்திருப்பார். ஆமென். இந்த வழியா தானே உங்க கார் போகும், இந்த வழியா தானே சைக்கிள் போகும். உங்களுக்கு தெரியுமா? கடந்த காலங்களில் நான் ஜெபித்த சில ஜபங்கள் சிலருக்கு ஜபித்திருக்கு. ஒரு ஆளுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. ஜபம் பண்ணா ஆண்டவருக்காக இந்த மட்காடுக்குள்ள மை தடை வச்சிருக்கான். உடனே எண்ணெய் தெளிச்சு ஜபம் பண்ணி இருக்கு. ஒரு அலுவலகத்துல அந்த மனுஷன் உட்கார்ந்து இருந்த இடத்துல உட்கார்ந்தாலும் தூங்கிடுவார். வீட்டுல இருந்து தூக்கம் வராது, உட்கார்ந்தா தூங்கிடுவார். இல்லைன்னா அந்த இடத்துல ப்ரொமோஷனே வராது. சேரு கடியில செய்வன வச்சிருக்கான். இங்க நடந்த அற்புதம் சபையில ஒரு ஆபீஸ்ல ஒருத்தருக்கு டிராயரை திறந்து பேப்பர் கடியில கொண்டு வச்சிருக்கான். என்னென்னத்தை கொண்டு வச்சிருக்கான். என்னென்னவோ நடக்குது. கை வைத்து புரிஞ்சா மட்டும் எனக்கு
விரோதிகள் அதிகம். விசிபிள் எனிமி, இன்விசிபிள் எனிமி, டைரக்ட் எனிமி, இன்டைரக்ட் எனிமி. இன்னைக்கு எனிமையெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே எனிமி சொல்லுவாங்க, சிரிச்சே கொண்டுடுவாங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா? சிரிக்கிற ஆம்பளையும் அழுகிற பொம்பளையும் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதையாவது நம்பிட்டு போங்க. ஆனால் சிரிக்கிற எனிமின்னு ஒத்துக்கிறது. சில அழுகிற எனிமிஸ் தான் இருக்காங்க. எந்த எனிமியும் ஒன்று செய்ய முடியாது. கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. வரிசை எத்தனை எனிமி, என்ன வகை வகையான எனிமி வந்தான், வகை வகையான எனிமி. இப்ப அந்த முழு வசனத்தை வாசித்த விளக்கம் முதல்ல இருந்து வாசிக்க, முதல் வரியில இருந்து வாசிக்கப்போ, உம்மை நம்புகிறவர்கள், உம்மை நம்புகிறவர்களுக்கு அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை எல்லாம் சொல்லுங்க. அவர்களுக்கு விரோதமாய், நீங்க சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் எழும்பினானே. எல்லாருக்கும் என்னை பாதுகாக்கிற அதிசய கிருபை. ஹல்லேலூயா. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த சர்ச்சு முன்னால் வந்து ஒரு நம்ம இங்கே இருந்த குடும்பமே மண்ணை அடி போட்டு போனாங்க, இந்த சபை அழிந்து போவதாக அப்படின்னு சொல்லி. அவங்க போன பிற்பாடு சர்ச்சை கட்டணும், தோத்துறோம், மண்ணு போட்டதுக்காக தோத்துறோம். நான் கவனி, நீ போட்ட மண்ணு மண்ணுக்கே போட்டோம், இங்கே வராதுன்னு சொன்னேன், கீழே போச்சு, முடிஞ்சது. மண்ணை போட்டு போயிட்டான். நான் பைக்கில் போய் விசிட் பண்ண போகும்போது காரி துப்புனவே இருக்கேன் என்னை பார்த்து. அதோட வாய் ஊமையா போனான். போ எனிமி அப்படின்னா எரிச்சலுள்ள இப்படிப்பட்ட ஒன்று கூட பார்த்து என்னென்ன செஞ்சாங்களோ தெரியாது. ஆனால் அதிசயமா உயிரோட இருக்கும். உயிரோட இருந்தால் கை வைக்கிறீங்களா? உயிரோட எல்லாம் கை தூக்க, கையசிங்க பார்க்கணும். ஆரியோ அலாய் கை வைத்து எவ்வளோ எனிமி இருந்தோம், உயிரோட இருக்கும். என்னென்ன பண்ணி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், என்னென்ன செஞ்சு பிள்ளைங்க படிக்கணும் போயிட்டு வந்துட்டாங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம், வேலை நடந்துருச்சு. இந்த வருஷத்தை முடிக்க கத்த கிழமை செய்தார். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து அதிசயமான கிருபை, அதிசயமான கிருபை. எவ்வளவு ஆச்சரியமானவர் நம்முடைய தேவன் அல்ல? எவ்வளவு அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த வருஷம் சில ஆராதனைக்கு நான் வந்து நிற்கும் போது என்னால் நடத்த முடியாது. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், அவ்வளவு வேதனைகள் இருந்த நாட்கள் எல்லாம் வந்து ஆராதனைக்கு வந்து நிற்கும் போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கும், ஏகப்பட்ட பாரங்கள். ஒவ்வொரு ஆராதனையில வந்திருக்கும் போது இடமெல்லாம் காலியா இருக்கும், ஒருத்தருமே வந்திருக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க, லிசன் ஹியர். சாத்தா என்கிட்ட சொல்லுவா, இன்னைக்கு சர்ச்சுக்கு யாருமே வரமாட்டாங்க, அன்னைக்கு தான் நிறைஞ்சு வழியும். ஒவ்வொரு வாரம் அப்படிதான் நடக்குது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஏழரைக்கு பாட்டு பாடி 7:45 ஜெபம் ஒருத்தர் வந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு எல்லாம் ஓடி வராங்க. எப்படி 7:45 அங்கங்க ஆண்டவருடைய தூதன் போய் எல்லா வண்டி கிளப்பி விடுவாரு. அற்புதம் நடக்குது, டெய்லி அற்புதம் நடக்குது. கைவிதி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க காலையில் எழுதி கிச்சனுக்கு போன நீங்க என்ன சமையல் செய்ய சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க? அப்படி என்ன என்ன இது பெரிய பிரச்சனை. நீங்க என்ன சாப்பாடு செய்ய கொண்டு வைக்கும்போது நேர்த்தி செஞ்ச சோறு தானா அப்படின்னு இருக்காங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சு வேற 70 நாள் சிலர் வச்சு சூடு பண்ணி கொடுப்பாங்களா? இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டியாச்சு. இந்த வருஷம் கை தட்டுங்க. என்ன சாப்பாடு செய்யுங்க, எல்லாம் தாண்டியாச்சு, எல்லாம் தாண்டியாச்சு. கை தட்டு. அதிசயம், 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 அதிசயம். அதை சொல்லிட்டே தட்டு. அதிசயம் மாறுதலுக்கு போயிட்டே போனா நீங்க போயிட்டே இருக்கலாம். ஆண்டவர் செய்த அதிசயத்தை. ஹல்லேலூயா. அதிசயமானவர். கைவிதி அவரை சொல்லுங்க, அதிசயமானவர். கடைசி சண்டே இப்போ வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறீங்க? ஆண்டவரே அதிசயமானவர். மத்தியானம் சாப்பிடும் போது என்ன சொல்லுவீங்க? இரவு படுக்கும் போது சொல்லுங்க, அதிசயமானவர். அவரோட முடிவெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதிசயமானவர். கிருபை அதிசயம். அவருடைய வல்லமையினால் அதிசயங்களை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. இரக்கத்தினால் அதிசயங்களை செய்தார். சங்கீதம் 111:4 இரக்கமாய், by his mercy he did marvelous things in our life. அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். சொல்லுங்க, கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனா? இலக்கை வைத்து இரக்கத்தினால் செய்த அதிசயம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே இயேசையா. பாடுங்க. மெய் மனதாய் துதிப்பேன். மனதுருகும் இயேசையா. மெய் மனதாய்
நீ நல்லவர். சொல்லுங்க முடிவே இல்லை, மறவே இல்லை. ஓ இறக்கத்துக்கு சகோதரி ஒருத்தவங்க அவங்க அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் ஆகி அதுலேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லி செய்தி கொடுத்தாங்க. நான் 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஆப்ரேஷன் என்னன்னு தெரியும். 2 கண்ணு ஆப்ரேட்டட் ஆகி இப்படியும் பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன். என் கண்ணில் கண்ணீர் வந்தது. ஒரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி கண்ணில் ரத்தம் வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாது, மகளுக்கு கூட தெரியாது. நான் உணர ஆரம்பித்தேன். ஜோம் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நம்ம ஆண்டவர் யார்? மனது. நான் என்ன சொல்ல வரேன், மனுஷனே மனது இருக்குன்னா கர்த்தர் புரிஞ்ச கை வைத்து அவரை பார்த்து, சாதாரண மனிதனே மனது இருக்கிறான்னா கர்த்தர் பார்த்தாங்க மனது இருக்கிறார். உடனே அவங்க செய்தியை பார்த்து சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லி. எத்தனை பேர் உணர்றீங்க அந்த இறக்கத்தை? இறக்கமா எதையும் செய்யணும். நாம் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான்கள் கிடையாது. எத்தனை பேர் நீங்களும் பரிசுத்தவான்களா இருக்கீங்களா? ரொம்ப இயேசுவே அன்னைக்கு சொன்னார், உங்களுடைய பாவம் இல்லாதவன் கல்லறிய இன்னொரு ஆளை குறை சொல்ற, நீ உங்ககிட்ட குறை இல்லைன்னா இன்னொரு ஆளை குறை சொல்லு. உங்ககிட்ட குறையே இல்லையா அப்படின்னா இன்னொரு ஆளை கை நீட்டு குறை சொல்லு. அதான் குறைகளோடு இருக்கிற நமக்கு இரக்கமாய் அதிசயங்களை செய்கிறார். எல்லா கையை நல்லா சுத்தி ஆண்டவரே நல்லா கை வைத்து குறைவுகளோடு இருக்கிற சொல்லுங்க. சொல்ல முடியுமா அவங்களால? நான் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களா? You admit that you are unworthy. குறைவுள்ளவன் ஆண்டவரே, குறைவுள்ளவன். ஓ ஹalleluya. எனக்கு அற்புதம் செய்யறது நம்முடைய இரக்கத்தினால செய்கிறேன். Because of your mercy you do marvelous things in our life. நாங்க பாஸ்டர் நிக்கிறது ஏதோ பெரிய ஒரு அந்தஸ்தினால டிகிரிட்டினால, because of his mercy. நான் நேற்று 32 வருஷம் அந்த சர்ச்சில் நடந்த பலன் தந்தார்னா அந்த மனுஷன் அல்ல, யாருடைய இரக்கம் தான். உங்க குடும்பத்தை இத்தனை வருஷம் நடந்த பலன் தந்தார், யாருடைய இரக்கம்? உங்க பிள்ளைகளை வளர வைத்தார். ஓடிட்டே இருக்கீங்க மேல ஆண்கள் புரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க, இரக்கம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வன் அவர். இரக்கமாக அதிசயமாக காரியங்களை செஞ்சிருக்கிறார். நாம் என்ன செய்யலாம்? இந்த அதிசயமான தேவனை 3 காரியம் செய்யணும். வாசித்து முடிச்சுக்கிறோம். 1 நாளாகமம் 16:9 3 வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அந்த அதிசயங்களை பேசுங்கள், அந்த அதிசயங்களை நினைவுங்கள், அதிசயங்களை விவரியுங்கள். அவரை பாடி பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். தியானித்து என்ன செய்யுங்க? சொல்லுங்க, பேசுங்க. சொல்லுங்களேன். இங்க வந்தா ரொம்ப பரிசுத்த குட்டி மாதிரி பேசாம காமிப்பீங்க. வீட்டுல லொடா பாருங்க, ஆட்கள் பேசுறது, பாட்டி வீட்டுல எதிர் வீட்டு பாட்டி, பக்கத்து வீட்டு தாத்தாண்ட வந்து கதை பேசுறது, ஆபீஸ்ல பேசுற கதையும் பாத்தீங்கன்னா இங்க பேசு, பாடி பாடி பேசு. ஹalleluya. இனி வாய் திறந்தா என்னத்தை பேசுவீங்க? அதிசயங்களை பேசணும். என்ன சொல்லுங்க? இல்ல அது போச்சு, அதெல்லாம் பேசக்கூடாது. அதிசயங்களை பேசு.
அதிசயங்களை பேசு. இரண்டாவது நினை. வாசிங்க. கீழே இருக்கா? அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. 3 வசனம் இருக்கு. 9, 13, 24.